சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. ஒரு நிறுவனம் மேல சர்க்குலர் ட்ரேடிங், அதாவது வட்ட வணிகம் செஞ்சதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. ஆனா அதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கா? ஜிஎஸ்டி அதிகாரிகள் தங்களோட அதிகாரத்தை எந்த எல்லை வரைக்கும் பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு தெளிவான பதில கொடுக்குது. வாங்க இத ஆழமா அலசுவோம். வணக்கம். ஆமா, இந்த வழக்கு ஜிஎஸ்டி சட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட பிரிவை மையமா வச்சு நகருது. அதுதான் பிரிவு 74. பிரிவு 74. ஆமா, இந்த பிரிவை லேசலா பயன்படுத்திட முடியாது. மோசடி செஞ்சா, உண்மையை மறைச்சா அல்லது தப்பான தகவலை கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா அந்த நோக்கத்தை எப்படி நிரூபிக்கிறதுங்கிறது இங்க முக்கியமான கேள்வி. அதைத்தான் நீதிமன்றம் இந்த தீர்ப்புல தெளிவுபடுத்தியிருக்கு. சரி, முதல்ல இந்த வழக்கின் பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட நிறுவனம் என்ன தொழில் செய்றாங்க? அவங்க மேல எப்படி இந்த குற்றச்சாட்டு வந்தது? இது விவசாய பொருட்கள் மற்றும் பாக்கு வணிகம் செய்யற ஒரு நிறுவனம். ஜிஎஸ்டில முறையா பதிவு செஞ்சு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க. ஓகே. 2019ல ஜிஎஸ்டி அதிகாரிகள் இவங்க இடத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்புக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? அதிகாரிகள் இந்த நிறுவனம் பொருட்களோட உண்மையான விநியோகம் இல்லாம வெறும் இன்வாய்ஸ்களை மட்டும் பயன்படுத்தி உள்ளீட்டு வரிக்கடனை, அதாவது ஐடிசிய தவறா எடுத்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. சர்க்குலர் ட்ரேடிங், அதாவது சரக்கு எங்கேயும் போகாது, ஆனா பில் மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறி மாறி போகும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதோட ஒரே நோக்கம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஐடிசிய வாங்கறது தான். இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. ஓ, அப்போ இது ஒரு பேப்பர் டிரான்சாக்ஷன் மட்டும்தான்ங்கிறது அதிகாரிகளோட வாதம். நீங்க பிரிவு 74ன்னு சொன்னீங்க. இது சாதாரண வரி வித்தியாசம் சம்பந்தப்பட்ட பிரிவு இல்லையே. இல்லவே இல்ல. இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும்தானே பயன்படுத்தப்படும். சரியா சொன்னீங்க. ஜிஎஸ்டில பிரிவு 73ன்னு ஒன்னு இருக்கு. அது வரி கணக்குல வர்ற சாதாரண தவறுகள், கவனக்குறைவால வர்ற வித்தியாசங்களுக்காக நடவடிக்கை எடுக்கும். அதுல அபராதமும் குறைவு. ஆனா பிரிவு 74 அப்படி இல்ல. இது முழுக்க முழுக்க மோசடி நோக்கத்தோட செய்யப்படுற தப்புகளுக்கு மட்டும்தான். அதனால இதுல வரியோட சேர்த்து வட்டி, அப்புறம் வரிக்கு சமமான பெரிய அபராதமும் விதிக்கப்படும். அதனாலதான் அதிகாரிகள் பிரிவு 74 பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. நிச்சயமா. புரிஞ்சுது. அப்போ இந்த தீவிரமான குற்றச்சாட்டை வச்சு அந்த நிறுவனத்துக்கு வரி, வட்டி, அபராதம்னு ஒரு பெரிய தொகையை விதிச்சு 2023ல உத்தரவு போட்டாங்க. அதுக்கு எதிரா அவங்க செஞ்ச மேல்முறையீடும் தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இல்லையா? ஆமா, இப்போதான் வழக்கு நீதிமன்றத்துல சூடு பிடிக்குது. சரி, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அந்த நிறுவனம் நீதிமன்றத்துல எப்படி எதிர்கொண்டது? அவங்க தரப்புல வைக்கப்பட்ட முக்கிய வாதங்கள் என்ன? அவங்க 2 முக்கியமான சட்டப்புள்ளிகளை முன் வச்சாங்க. முதல் வாதம், தங்களுக்கு அனுப்பப்பட்ட ஷோகாஸ் நோட்டீஸ், அதாவது காரண விளக்க அறிவிப்பிலேயே ஒரு அடிப்படை பிழை இருக்குங்கிறது. ஒரு நிமிஷம், ஷோகாஸ் நோட்டீஸ்ல என்ன பிழை? அதுல தானே குற்றச்சாட்டை விவரிச்சிருப்பாங்க. விவரிச்சிருக்கணும். ஆனா இங்கதான் சிக்கலே. பிரிவு 74ன் கீழே ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த நோட்டீஸ்ல நீங்க மோசடி செஞ்சீங்க, வேணுனே உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு தெளிவா சொல்லணும். ஓ, அதுக்கான ஆதாரங்களையும் சுட்டி காட்டணும். ஆனா இந்த வழக்குல ஜிஎஸ்டி அதிகாரிகள் அனுப்புன அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல சர்க்குலர் ட்ரேடிங் நடந்திருக்கலான்னு ஒரு சந்தேகம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருந்ததே தவிர அதை நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு உறுதியான ஆதாரத்தையும் அவங்க குறிப்பிடவே இல்லையா? கொஞ்சமும் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் மேல மோசடின்னு குற்றம் சாட்டணும்னா அதுக்கான காரணத்தை அந்த நோட்டீஸ்லயே சொல்லணும். ஆனா இங்க வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சு இவ்ளோ பெரிய நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படிதானே? சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மோசடி செய்வதற்கான நோக்கம், அதாவது இன்டென்ட் டு டிஃப்ராட் இருந்ததா அந்த நோட்டீஸ்ல சொல்லவே இல்ல. இதுதான் அந்த நிறுவனத்தோட முதல் மற்றும் மிக வலுவான வாதமா இருந்துச்சு. சொல்லப்போனா அஸ்திவாரமே இல்லாம ஒரு கட்டிடத்தை எழுப்ப முயற்சி பண்ற மாதிரி தான் அது. ஆமாம். ஓகே, அப்போ நோட்டீஸ்லயே அடிப்படை பிழை இருக்கு, அதுவே ஒரு பெரிய வாதம். ஆனா அவங்க அதோட நிறுத்தல.
இந்த நோட்டீஸ் அனுப்புன அதிகாரிகளுக்கே அதற்கான அதிகாரம் இருக்கான்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா? அது என்ன அதிகார வரம்பு பிரச்சனை? ஆமாம், அது அவங்களோட இரண்டாவது வாதம். அந்த நிறுவனம் மத்திய ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதிகார வரம்புக்கு கீழே பதிவு செஞ்சிருக்காங்க. சரி. ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தது மாநில ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி அதிகாரிகள். ஆனா நடைமுறையில இது நடக்காதா? ஒரு மாநில அதிகாரிக்கு ஒரு தகவல் கிடைச்சா அவங்க நடவடிக்கை எடுக்கதானே பாப்பாங்க. இதுல என்ன பெரிய சட்டப்பிழை இருக்கு? நல்ல கேள்வி. ஆனா ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு அதிகார வரம்புல இருக்கிற அதிகாரி இன்னொரு அதிகார வரம்புக்குட்பட்ட நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு குறுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது கிராஸ் எம்பவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு முறையான அறிவிப்பு இருக்கணும். அப்படின்னா அதாவது மத்திய ஜிஎஸ்டி அதிகாரி செய்ய வேண்டிய வேலைய மாநில ஜிஎஸ்டி அதிகாரி செய்யலான்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கணும். ஆனா இந்த வழக்குல மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் அப்படி எந்த அறிவிப்பையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கல. அப்படியா? ஆமா. அதனால அவங்களுக்கு இந்த நடவடிக்கையை தொடங்கவே சட்டப்படி அதிகாரம் இல்லைன்னு நிறுவனம் வாதித்தது. அதிகார வரம்புங்கிறது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் இல்ல, அது ஒரு சட்ட நடவடிக்கையோட ஆணிவேர். அப்போ 2 பெரிய வாதங்கள். ஒன்னு, ஷோகாஸ் நோட்டீஸ் சரியில்லை. 2வது, நோட்டீஸ் அனுப்புன அதிகாரிக்கே அதிகாரம் இல்லை. இந்த வாதங்களை கேட்ட அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன முடிவு செஞ்சது? தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்தது? தீர்ப்பு முழுமையா அந்த நிறுவனத்துக்கு, அதாவது வரி செலுத்துபோருக்கு சாதகமா அமைஞ்சது. நீதிமன்றம் ஒவ்வொரு வாதத்தையும் ரொம்ப தெளிவா ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்லியிருக்கு. முதல்ல அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் பத்தி என்ன சொன்னாங்க? நீதிமன்றம் ரொம்ப கண்டிப்பா சொல்லுச்சு. பிரிவு 74 பயன்படுத்துறதுக்கான அடிப்படை முகாந்திரங்களான மோசடி, உண்மையை மறைத்தல் போன்ற விஷயங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ்ல இல்லாததால அந்த பிரிவின் கீழ் தொடங்கப்பட்ட முழு நடவடிக்கையுமே சட்டப்படி செல்லாதுன்னு தீர்ப்பளித்தது. அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்த நடவடிக்கைக்கு சட்ட வலுவே இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுதா? ஆமா, சட்டத்துல இத வாய்ட் ஆப் இனிஷியோன்னு சொல்லுவோம். அதாவது சட்டத்தின் பார்வையில அப்படி ஒரு நடவடிக்கையே நடக்காத மாதிரி. அது ஆரம்பத்துல இருந்தே செல்லாது. அடுத்து அதிகார வரம்பு பிரச்சனையும் நீதிமன்றம் உறுதி செஞ்சது. ஓகே. மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நிரூபிக்க தவறிட்டாங்க. அதனால இந்த முழு நடவடிக்கையும் அதிகார வரம்பற்றதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சரி, இந்த சட்டப்பிழைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறுவனம் கொடுத்த ஆவணங்களை பத்தி கோர்ட் என்ன சொன்னுச்சு? அவங்க இன்வாய்ஸ்கள், ஈவே பில்கள், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. நீதிமன்றம் அந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தியது. நிறுவனம் தாக்கல் செஞ்ச வரி இன்வாய்ஸ்கள், ஈவே பில்கள், வங்கி பரிவர்த்தனை அறிக்கைகள், ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸ், இது எல்லாமே பொருட்களோட உண்மையான நகர்வையும் வர்த்தகம் உண்மையா நடந்ததையும் நிரூபிக்க போதுமானதா இருக்குன்னு நீதிமன்றம் ஏத்துக்கிட்டது. வெறும் யூகத்தின் அடிப்படையில இந்த ஆவணங்களை புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகம். பொருட்களோட இயக்கத்தை நிரூபிக்க டோல் பிளாசா ரசீதுகள் வேணும்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டதே, டோல் ரசீது இல்லைங்கிறதுக்காக ஒரு வியாபாரத்தையே பொய்ன்னு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? சரியா கேட்டீங்க. நீதிமன்றமும் இதே கேள்வியை தான் எழுப்பியது. ஜிஎஸ்டி சட்டத்துல எங்கேயுமே சரக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னு நிரூபிக்க டோல் பிளாசா ரசீது கட்டாயம் வேணும்னு சொல்லப்படல. அதனால டோல் ரசீது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு வர்த்தகமே நடக்கலன்னு எதிர்மறையா ஒரு முடிவுக்கு வர்றது சட்டவிரோதமானதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இந்த தீர்ப்போட சாராம்சம் என்ன? வெறும் சந்தேகத்தின் பேர்ல உறுதியான ஆதாரம் இல்லாம ஒரு நிறுவனம் மேல மோசடி முத்திரையை குத்த முடியாதுன்னு நீதிமன்றம் ஒரு லக்ஷ்மண ரேகா, ஒரு கோட்டை வரைஞ்சிருக்கா. நிச்சயமா. சர்க்குலர் ட்ரேடிங்ங்கிற குற்றச்சாட்டுக்கு நேரடியான உறுதியான ஆதாரம் எதுவுமே இல்ல. அது வெறும் யூகங்கள் மற்றும் அனுமானங்களின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நீதிமன்றம் கூறியது. அப்படியா? இதனால கீழ்நிலை அதிகாரி போட்ட உத்தரவையும் மேல்முறையீட்டு ஆணையத்தோட உத்தரவையும் மொத்தமா ரத்து செஞ்சு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு ஜிஎஸ்டி உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. இதிலிருந்து வரி செலுத்துறவங்களும் வரி ஆலோசகர்களும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? பல முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் பாடம், பிரிவு 74 ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. அதை சாதாரண காரணங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மோசடி செய்வதற்கான தெளிவான நோக்கம் மற்றும் ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அதிகாரிகள் அதை கையில எடுக்கணும். அப்போ ஒரு நேர்மையான வரி செலுத்துபவரா நம்மளோட ஆவணங்கள் சரியா இருந்தா, அதாவது இன்வாய்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஈவே பில் எல்லாம் பக்காவா இருந்தா நம்ம பயப்பட தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதுதான் இரண்டாவது பாடம். முறையான ஆவணங்கள் இருக்கும்போது வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில உங்க உள்ளீட்டு வரிக்கடனை மறுக்க முடியாது. அந்த ஆவணங்கள் தான் உங்க வர்த்தகத்தோட உண்மைத்தன்மைக்கு முதல் சாட்சி. மூன்றாவது பாடம், அதிகார வரம்பு,
உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிக்கு அதுக்கான சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்கான்னு எப்பவுமே சரிபார்க்கணும். இந்த வழக்குல அது இல்லாததால முழு நடவடிக்கையுமே ரத்தாயிடுச்சு. இன்னொரு விஷயமும் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யார்கிட்ட இருந்தும் பொருள் வாங்குறோம், பிற்காலத்துல அவரோட ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டா அது நம்மள பாதிக்குமா? மிக முக்கியமான புள்ளி. இந்த தீர்ப்பு அதையும் தெளிவுபடுத்துது. ஒரு சப்ளையரோட ஜிஎஸ்டி பதிவு பிற்காலத்துல ரத்து செய்யப்பட்டாலும் அதை காரணம் காட்டி நீங்க கடந்த காலத்துல செஞ்ச உண்மையான பரிவர்த்தனைகளை தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா, நீங்க பொருள் வாங்கும்போது அவரோட பதிவு நடைமுறையில இருந்தா அது போதும். ஆ, இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு நேர்மையான வரி செலுத்துபவர்களை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய கவசமா இருக்கு. இது அதிகாரிகளோட தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு ஒரு பெரிய செக் வைக்குது. ஆமா, இந்த தீர்ப்பு நேர்மையானவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம்தான். ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. அது என்ன? ஒரு முக்கியமான கேள்வியையும் இது எழுப்புது. உண்மையிலேயே தப்பு செஞ்சு ஆனா கச்சிதமா போலி ஆவணங்களை தயாரிக்கிறவங்கள இந்த அமைப்பு எப்படி திறம்பட கண்டுபிடிக்கிறதுன்னு. பொருட்களோட இயக்கம் நடக்கலன்னு நிரூபிக்க அதிகாரிகள் இனிமேல் நேரடியான இன்னும் உறுதியான ஆதாரங்களை தேட வேண்டியிருக்கும். இப்போ அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய சுமை இன்னும் அதிகமாயிடுச்சா? ஆமா. இதுதான் இப்ப இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.